வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக் ஸ்டடி சர்க்கிள் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷின் பாருங்க. 18 a b அப்புறம் -3 இதெல்லாம் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் கூட்டுத்தொடர் வரிசையில் இருந்தா நம்மளை என்ன கேட்குறாங்க? a + b, இங்கே பாருங்க ab இருக்குல்ல, இதை ஆட் பண்ணோம்னா என்ன ஆன்சர் வரும் அதான் நம்மளை கேட்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ஓகே, இப்போ ஒரு சீரீஸ், ஒரு தொடர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சீரீஸ் ஏபி சீரீஸா இருக்கணும்னா என்ன கண்டிஷன்? சி ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, இந்த 18 ஃபர்ஸ்ட் டேர்ம்னு வச்சுக்கோங்க. ஏ இரண்டாவது உறுப்பு, பி தேர்ட் டேர்ம், -3 ஃபோர்த் டேர்ம். இப்படி அஷ்யூம் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த சீரீஸ் ஏபி சீரீஸ்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஏபி சீரீஸோட கண்டிஷன் என்னது? இரண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? T3 - T2 எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? மூன்றாவது உறுப்பு இரண்டாவது உறுப்போட மைனஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். இன்னும் இங்க பாருங்க, இப்ப இது அப்படியே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போலாம்ல. அப்ப ஃபோர்த் டேர்ம் மைனஸ் தேர்ட் டேர்ம். ஓகே, இதான கண்டிஷன். T2 - T1, அதாவது இது மைனஸ் இது, இது மைனஸ் இது, இது மைனஸ் இது, இது எல்லாத்தோட வேல்யூ ஈக்குவலா இருக்கணும். ஓகே, இப்ப இங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுல செகண்ட் டேர்ம் என்னது? ஏ. ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? 18. தேர்ட் டேர்ம் என்னது? பி. செகண்ட் டேர்ம் என்ன? ஏ. ஓகே, இது ஈக்குவல் டு ஃபோர்த் டேர்ம் என்னது ஃப்ரெண்ட்ஸ்? -3. தேர்ட் டேர்ம் என்னது? இங்க T3 தானே, ஸோ பி. ஓகே, இங்க பாருங்க, இதுதான் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இப்ப நான் என்ன பண்றேன், a - 18 இருக்குல்ல, இதையும் -3 - b இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஏன்னா நடுவில் பாருங்க ஈக்குவல் டு சிம்பிள் தான் இருக்கு. ஓகே, இப்ப a - 18 ஈக்குவல் டு -3 - b. இப்ப நான் என்ன பண்றேன், இந்த -b ஈக்குவல் டுக்கு இந்த சைட் கொண்டு வரேன். அப்ப +b ஆயிரும். அப்ப a ஆல்ரெடி இங்க இருக்கு, இந்த -b இங்க வந்தோம்னா பிளஸ்ஸா மாறிடுச்சு. தட் இஸ் ஈக்குவல் டு இந்த -18 இருக்குல்ல, இது ஈக்குவல் டுக்கு இந்த சைட் கொண்டு போயிடறேன். அப்ப +18 ஆயிரும். அப்ப +18 ஆல்ரெடி இங்க ஒரு -3 இருக்குல்ல, -3. தட் இஸ் ஈக்குவல் டு 18 - 3 15. ஓகே, இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி 15 தான் ஆன்சர். நம்ம எங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவோம்னா, இந்த ஸ்டெப் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் ஈக்குவேட் பண்ணிக்குவோம். ஓகே, கொஞ்சம் கிளவரா திங்க் பண்ணோம்னா என்ன பண்ணலாம், இந்த ஃபர்ஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் ஈக்குவேட் பண்ணும். ஓகே, இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்.